last class we have studied Cripps mission. Do you remember? Okay. Today we are going to study Do or Die, called by Gandhi. Do or die. What is the meaning of do or die? See, do or die means செய் அல்லது செத்து மடி. ஓகேயா? செய் அல்லது செத்து மடி. ஓகே, என்ன சொல்கிறாரு? நீ போராடு, நாட்டிற்காக போராடு, அல்லது என்ன செய், செத்துடு அப்படிங்கிறாரு. The outcome of the cabinet mission causes considerable disappointment. இந்த கிரிப்ஸ் மிஷன் முடிஞ்சு எல்லாருக்குமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. டிஸப்பாயின்மெண்ட்னா ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. The popular discontent was intensified by wartime shortages and steep rise in prices. Okay, see, the popular discontent intensified by wartime shortages and steep rise in price. என்ன செய்துச்சு, ஒவ்வொரு திங்ஸோட வார் வந்து ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனாலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ப்ரைஸ் இன் ப்ரைஸ், விலை வந்து கூடிகிட்டே போச்சு. ஒவ்வொருடைய பொருளுடைய விலை வந்து கூடிகிட்டே போச்சு. The All India Congress Committee that met at Bombay on 8th August 1942 passed the famous Quit India resolution. Okay, see, the All India Congress Committee that met at Bombay, எங்கே மீட் பண்ணாங்க? பாம்பேயில் on August 1942ல் ஃபேமஸ் குவிட் இந்தியா ரெசல்யூஷன், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம், டிமாண்டிங் த இம்மீடியட் எண்ட் டு பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இம்மீடியட்டாக என்ன சொன்னீங்க? இந்தியா விட்டு வெளியேறிரு, வெள்ளையனே வெளியேறு, இந்தியா விட்டு வெளியேறு அப்படின்னாங்க. காந்தி கேவ் கால் டு டூ ஆர் டை. என்ன சொல்கிறாரு மக்களுக்கு? செய் அல்லது செத்து மடி. கண்டிப்பாக போராடுவோம், அவங்கள இந்த நாட்டை விட்டு விரட்டுவோம், அது வரைக்கும் நீ போராடணும். காந்தி செட், we shall either free India or die in the attempt. என்ன செய்யணும்? நம்ம வந்து we shall either free India, கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் என்ன செய்யணும்? வந்து இந்தியாவில் என்ன செய்யணும்னா ஃப்ரீ இந்தியாவாக இருக்கணும். நம்ம இந்தியாவில் என்ன செய்யணும்? இந்தியாவில் ஃப்ரீடம் கிடச்சி நம்ம வாழணும், அல்லது செத்தே இந்த அட்டம்ப்ட்லேயே நம்ம என்ன செய்யணும்? செத்து போயிடணும் அப்படிங்கிறாரு. we shall not live in to see the perpetuation of our slavery. என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து அடுத்தவனுக்கு அடிமையாட்டு வாழக்கூடாது. புரியுதுங்களா? அடிமையாட்டு நம்ம வாழக்கூடாது, அது வரைக்கும் நீ போராடி என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் அப்படிங்கிறார். a non-violent mass struggle under Gandhi was to be launched. பெரிய ஒரு நான் வைலண்ட் மாஸ் ஸ்ட்ரகிள். நான் வைலண்ட்னா என்னது? எதுலேயுமே அடி குத்து இல்லாமல் அமைதியான முறையில் போராடி காந்தி என்ன செய்கிறாரு? வெற்றி பெறணும் நோக்கத்தோடு செய்கிறாரு. பட் ஏர்லி நெக்ஸ்ட் மார்னிங் ஆன் ஆகஸ்ட் 1942 காந்தி அண்ட் என்டையர் காங்கிரஸ் லீடர் வாஸ் அரெஸ்டட். அடுத்த நாளை எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. ரோல் ஆஃப் சோசியலிஸ்ட் வித் காந்தி அண்ட் அதர் ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் இன் ஜெயில். எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? ஜெயிலில் போட்டாச்சு. அந்த சோசியலிஸ்ட் ப்ரொவைடட் த லீடர்ஷிப் ஃபார் த மூமெண்ட். என்னது? எல்லா லீடர்ஸும் சேர்த்து கொண்டு நினச்சிட்டாங்க, ஜெயிலில் போட்டாச்சு. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண் அண்ட் ராம்நாத் மிஸ்ரா எஸ்கேப் ஃப்ரம் பிரிசன் அண்ட் ஆர்கனைஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மூமெண்ட். நினச்சிதாரு ஜெயபிரகாஷ் நாராயணும் ராமானந்த் மிஸ்ராவும் நினச்சிட்டாங்க, ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க, தப்பிச்சு வந்து தனியாக வந்து நினச்சிட்டாங்க ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக போராடுறாங்க. உமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் அருணா அஸ்ரஃப் அலி பிளேட் அ ஹீரோயிக் ரோல். அதில் லேடி ஒருத்தங்க யார்? அருணா அஸ்ரஃப் அலிங்கிறவங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? நிறைய ஹெல்ப் பண்ணி பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறாங்க. உஷா மேத்தா எஸ்டாப்ளிஷ் காங்கிரஸ் ரேடியோ அண்டர்கிரவுண்டு which successfully functioned till 1942. நினச்சிறாங்க. அடுத்து யார்? உஷா மேத்தாங்கிறவங்க எஸ்டாப்ளிஷ் காங்கிரஸ் ரேடியோ அதை கொண்டு வராங்க.
கொண்டு வந்து அண்டர்வுண்ட் விச் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். தனிப்பட்ட முறையில் என்ன செய்யாங்க, தெரியாத அளவுக்கு மக்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க செய்யக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? 1942 வரைக்கும் பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் as நியூஸ் spread in different part of India as a spontaneous protest broke out everywhere. அங்கங்கே மக்கள் நினச்சிட்டாங்க, மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்து என்ன செய்யுது, எல்லா இடமும் பிரிட்டிஷ் செய்யக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி பரவிக்கிட்டே இருக்குது. த பீப்புள் ப்ரொட்டஸ்ட் இன் வாட் எவர் ஃபார்ம் தேட் தே குட் சச் எ ஹாஸ்டல் ஸ்ட்ரைக்ஸ் பிக்கெட்டிங். என்ன ஆகுது, அங்கங்கே பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்குது. தடியடி ஸ்ட்ரைக்ஸு எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. த கவர்மெண்ட் சப்ரஸ்ட் இட் வித் ப்ரூட் ஃபோர்ஸ். என்ன செய்யுது, கவர்மெண்ட் அங்கங்கே பயங்கரமாக சப்ரஸ் பண்ணுறாங்க. யாராவது எடுத்து போகிறாருன்னா நினச்சிடுவாங்க, ஒன்றை தூக்கி கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. பீப்புள் அட்டாக் கவர்மெண்ட் பில்டிங், ரயில்வே ஸ்டேஷன், டெலஃபோன் அண்ட் டெலிகிராம் லைன் அண்ட் ஆல் அதர் ஸ்டூட் அ சிம்பிள் ஆஃப் பிரிட்டிஷ் அத்தாரிட்டி. எங்கெல்லாம் பிரிட்டிஷ் சிம்பிள் உள்ள பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் அதெல்லாம் நினச்சிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. யார், இந்தியன் பீப்புள். எங்கெல்லாம், பில்டிங்ஸ், ரயில்வே ஸ்டேஷனில், டெலஃபோனு, டெலகிராம், அங்கங்கே என்ன பிரிட்டிஷ் சிம்பிள் இருக்கோ எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. திஸ் வாஸ் பர்டிகுலர்லி வைடு ஸ்ப்ரெட் இன் மெட்ராஸ். இது எங்கேருந்து, மெட்ராஸ்லேயும் பரவியாச்சு. பேரலல் கவர்மெண்ட் வேர் எஸ்டாப்ளிஷ் இன் சத்தாரா, ஒரிசா, பீகார், யூனிட்டட் ப்ராவின்ஸ் அண்ட் பெங்கால். இதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் பரவிக்கிட்டே இருக்குது. சத்தாராவில், ஒரிசாவில், எல்லா இடமே, பீகார், அப்புறம் பெங்கால், எல்லா இடமே பரவுது. ஸோ இந்த சேம் டைம் சுபாஷ் சந்திர போஸ் who had left the Congress and now under house arrest. என்ன செய்தார், லெஃப்ட் காங்கிரஸை விட்டு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸை படித்தோம், லெஃப்ட் ஆகி தனியாக இருக்கிறார். he wanted to strike British hard by joining its enemies. என்ன செய்கிறாரு, இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரீயாக விடக்கூடாது, கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம வந்து எதிராளியாக இருந்தால் கூட ஜாயின் பண்ணி அவங்கள எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. On March 1941 he made dramatic escape from the house in disguise and reached Afghanistan. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி எங்கே போகிறாரு, ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு. இனிஷியலி he wanted to get the support of Soviet Union. அங்கே போயிட்டு அவருக்கு என்ன கிடைக்குது, எங்கே போய் he get a support of Soviet Union, ரஷ்யாவுக்கு போய் அங்கே போய் சப்போர்ட் வாங்கிடுறாரு. After the Soviet Union joined the Allied ஞாபகம் இருக்கா, ஹிஸ்ட்ரியில் படித்த அலைஸ் பவர்ஸ், ஆக்சிஸ் பவர்ஸ் ஞாபகம் இருக்கா, அலைஸ் விச் இன்க்ளூடட் கிரேட் பிரிட்டன். எங்கே செய்கிறாரு, கிரேட் பிரிட்டன். அங்கே போய் சோவியத் யூனியன் கூடால கிரேட் பிரிட்டனை சேர்ந்து அலைட் பவர்ஸ் கூடால ஜாயின் ஆகிறார். he went to Germany. அப்படி எங்கே போகிறாரு, அடுத்து ஜெர்மனி போகிறாரு. in February 1943 he made his way to Japan on the submarine and took control the Indian National Army. என்ன சார், 1943 he made to way ஜப்பானுக்கு போகிறாரு. அங்கே நீர் மூழ்கி கப்பல் வழியாக போய் அந்த கண்ட்ரோல் இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை கண்ட்ரோலில் கொண்டுட்டு வராரு. த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி கேப்டன் லக்ஷ்மி ஜவால் 108 ஆசப் இன் ஃபவுஜ். என்ன சொல்கிறாரு, ஆசப் இன் ஃபவுஜ். இந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மிக்கு கேப்டன் யாராக வைக்கிறாரு, லக்ஷ்மி சகோல்ங்கிறவர் ஹெட்டாக இருக்காங்க. ஹேட் ஏர்லியர் பீன் ஆர்கனைஸ்டு பை ஜென் அப்படிங்கிறதால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. மோகன் சிங் with Indian prisoners of war with the support of Japanese in Malaya and Burma. எங்கே போகிறாரு அடுத்து, மோகன் சிங் வித் இந்தியன் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். இந்தியன் பிரிசனர்ஸ்னால் இந்தியா நிறைய பேர் அங்கே பிரிசனர்ஸ் ஜெயில் கைதிகளாக இருக்கிறாங்க. வித் சப்போர்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் சப்போர்ட்டோட இன் மலேயா அண்ட் பர்மா. ஜாப்பனீஸ் சப்போர்ட்டோட மலையாவும் பர்மாவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சேர்ந்து ரைஸ் பண்ணுறாங்க. போஸ் ஆர்கனைஸ்ட் இட் 3 brigade, Ganji brigade, Nehru and women bridge named after the Rani Jhansi Subhash Chandra Bose. ஓகே, இந்த மாதிரி 3 பிரைடு வந்துச்சுறாரு ஃபார்ம் பண்ணுறாரு. புரியுதா, நேரு பேர் ஒன்று, காந்தி பேர் ஒன்று, உமன்ஸ் பேர் ஒன்று. புரியுதுங்களா, அதில் வந்து உமன்ஸ் பேர் நேம்டு அப்புறம் பிறகு அந்த உமன்ஸ் இதை வந்து என்ன தான் மாற்றுறாரு, ஜான்சி ராணியாக பேர் மாற்றி. ஏன்னா ஜான்சி ராணி ஒரு வீரமங்கை இல்லையா, அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம்டு த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம்டு த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா இன் சிங்கப்பூர். இதே டைமில் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் போய் அங்கே ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டு, அதாவது ஆட்டானமஸ் கவர்மெண்ட்டு ஆஃப் ஃப்ரீ இந்தியாவில் கொண்டு வரணுங்கிறத எங்கே வச்சு செய்கிறாரு, சிங்கப்பூரில் வச்சு அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஃபார்ம் பண்ணுறாரு.
ஓகேயா. ஹீ கேவ் த ஸ்லோகன் டெல்லி சலோ. என்ன சொல்கிறாரு, ஒரு ஸ்லோகன் சொல்கிறாரு, டெல்லிக்கு எல்லாரும் போங்க, சலோன்னா என்னது போகிறது, டெல்லி சலோ அப்படிங்கிறாரு. எங்கேருந்து, சிங்கப்பூரில் இருந்து. ஓகேயா. இந்தியன் நேஷனல் ஆர்மி வாஸ் deployed as part of the Japanese forces. என்ன சொல்கிறாரு, இந்தியன் நேஷனல் ஆர்மி வாஸ் deployed a part of Japanese forces-ஓட சேர்ந்து இருக்குது. however defeat of Japan stopped the advance of Indian national army. என்ன ஆகுது, however டிஃபீட் ஆஃப் ஜப்பான், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் என்னது டிஃபைட் ஆகிட்டு, ஆனாலும் கூட இந்தியன் ஆர்மி அவர் என்ன செய்கிறாரு, இது பண்ணுறாரு. ஸோ த ஏர் பிளைன் கேரியிங் சுபாஷ் சந்திர போஸ் க்ரஷிங் பிகின் இன் த எண்ட் அண்ட் க்ரூசைடு ஃபார் ஃப்ரீடம். ஆனால் அவர் வந்து ஜப்பானில் அந்த அந்த ஏர் ஃப்ளைட்டில் வரும்போது என்ன செய்கிறாரு, க்ரஷ்டு, ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் உடஞ்சி போயிடுது. பிரிங்கிங் இன் த எண்ட் இஸ் க்ரூசைடு ஃபார் ஃப்ரீடம். அவர் என்ன செய்யுது, அதிலே அவருக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கக்கூடிய இந்த டைமில் என்ன முடியறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, இறந்து போகிறாரு. ஓகேயா. அடுத்து என்னன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுமா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்குது டுவர்ட்ஸ் ஃப்ரீடம், ராயல் இந்தியன் நேவி. ஓகே, ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட். த ராயல் இந்தியன் நேவி ராட்டிங் ரிவோல்டட் அட் பாம்பே. எங்கே தொடங்குது, பாம்பேயில் தொடங்குது இன் February 1946. ஓகேயா, February 1946. நல்லா புரிஞ்சுக்கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா மேப்பு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப்பாங்க. இல்லை ஒவ்வொரு பிளேஸையும் கரெக்டாக நீ பார்த்து அக்யூரேட்டாக மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் last year also they asked this map so you have studied thoroughly and mark the places. You have used scale and pencil and mark the place properly. Okay, yeah. The next vadina to other situation involving more than 20,000 rating. Okay, similar strikes occurred in the Indian Air Force and the Indian Signal Corps at Jabalpur. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் சிக்னல் ஸ்கிராப் அட் ஜபல்பூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தஸ் பிரிட்டிஷ் ஹெஜ்மோனிக் கண்ட்ரோல் சீஸ்ட் ஈவன் இன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். என்னது, அவங்க பிரிட்டிஷ் ஹெஜ்மோனிக் என்ன செய்கிறாங்க, கண்ட்ரோலில் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெகோஷியேட்டிங் இண்டிபெண்டன்ஸ் சிம்லா கான்ஃபரன்ஸு. நெகோஷியேட்டிங்னா என்னது, பேச்சுவார்த்தை பண்ணுறது, புரியுதுங்களா. சிம்லாவில் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்ததுனால தட் கான்ஃபரன்ஸ் இஸ் நோன் அஸ் சிம்லா கான்ஃபரன்ஸ். தி வேவல் பிளான் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆன் June 14, 1945. வேவல் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன். வைஸ்ராய் இந்த which country, பிரிட்டிஷ். அவர் ஒரு பிளான் கொண்டு வந்ததுனால த பிளான் இஸ் நோன் அஸ் வேவல் பிளான். ஓகே, which year 1945 June 14. ஓகே, it provided for an interim government with an equal number of Hindu and Muslims in the Viceroy's Executive Council. அவர் நினைச்சாரு, ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டு, இடைப்பட்ட தனி நடுவில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட் இதுக்கு கொண்டு வரோம். அதில் வந்து ஈக்குவல் யார் இருக்கணும், ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் இருக்கணும். எதில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆல் போர்ட்ஃபோலியோ எக்ஸப்ட் வார் போர்ட்ஃபோலியோ வாஸ் டு பி ஹெல்ட் இந்தியன் மினிஸ்டர்ஸ். எல்லாரும் இந்தியன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அதில் இருக்கணும் அப்படிங்கிற. ஹவவர் இந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் குட் நாட் கம் டு அன் அக்ரிமெண்ட். ஆனால் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யலை, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதிக்கலை. ஓகேயா, காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் சம்மதிக்கலை. ஸோ ஜின்னா டிமாண்டட் தட் ஆல் த முஸ்லீம் மெம்பர்ஸ் ஷுட் பி ஃப்ரம் முஸ்லீம் லீக் அண்ட் தே ஷுட் ஹாவ் வீட்டோ ஆன் ஆல் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். என்ன சொல்கிறாரு, டிமாண்டட் தட் ஆல் இந்த முஸ்லீம் மெம்பர்ஸ்களுக்கு சொல்கிறாரு, முஸ்லீம் லீகில் உள்ள மெம்பர்ஸ்களுக்கு சொல்கிறாரு, எல்லாம் ஓட்டு போட்டு தான் நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸால் டீல் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் ஹெல்டு இன் ஏர்லி 1946. எப்போ ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் வருது, 1946 காங்கிரஸ் ஓன் மோஸ்ட் ஆஃப் த ஜெனரல் சீட்ஸ் அண்ட் த முஸ்லீம் ஓன் மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் த முஸ்லீம். தஸ் பால்ஸ்டிங் டைம் என்ன சொல்கிறாரு, 1946 எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் நிறைய சீட்டு கிடைக்குது, அதே மாதிரி முஸ்லீம்ஸுகளுக்கு நிறைய சீட்டு கிடைக்குது. அலாட் பண்ண அங்கங்கே எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்க முஸ்லீம் சீட்டு அதிகமாக கிடைக்குது. ஓகேயா. த கேபினெட் மிஷன்
In Britain, the Labour Party had won a landslide viceroy, and Clement Attlee became the prime minister. லிசன் கவனி. இன் பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி ஓன் பண்ணி வருது. அந்த சமயத்தில் யார் கிளமன் அட்லிங்கிறவர் வைஸ்ராயாக இருக்கிறாரு. பிகேம் த அவர் கிளமன் அட்லி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஓகேயா. ஹீ டிக்ளேர் தட் ஹீ வாண்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் பவர் அட் த ஏர்லியஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமே நாங்கள் வந்து உங்களுக்கு பவரை தந்துடுவோம், இந்தியன்ஸுக்கு உங்களுக்கு ரூல் பண்ணக்கூடிய பவரை தந்துடுவோம் அப்படிங்கிறாரு. ஈ சென்ட் கேபினட் மிஷனை கம்ப்ரஸிங் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர். அதுக்குன்னு ஒரு கமிஷனை அனுப்புகிறாரு. அந்த கமிஷன் பேர் கேபினட் மிஷன். இந்த மிஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர் 3 பேர் இருக்கிறாங்க. Rejecting the demand for Pakistan, it provided a federal government with control over defense. ஆனால் ரிஜெக்டிங் த டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான், அவர் பாகிஸ்தான் டிமாண்ட் பண்ணுறாங்கள சில தேவைகளை அதை ரிஜெக்ட் பண்ணிட்டுது. இட் ப்ரொவைடட் ஃபெடரல் கவர்மெண்ட், ஒரு கூட்டாட்சி முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. த கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபெடரேஷன் கவர்மெண்ட் கொண்டு வரணுங்கிறாங்க. த ப்ராவின்ஸ் வேர் டிவைடட் இன்டு 3 groups via non-Muslim majority province, Muslim majority province in the northwest and the Muslim majority province in the northeast. ஓகேயா. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா 3 தான் கேட்குறாங்க. எல்லாம்னா த நான்-முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்ஸாக இருக்கிற இடத்துல ஒன்று, முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்ஸ் ஒன்று இந்த நார்த் வெஸ்ட் ஏரியா, அண்ட் முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட் ஏரியா. ஓகேயா. ஸோ இப்படி 3 இதாக பிரிக்கிறாங்க அவங்களுக்குள்ளது. எ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் டு பி எலெக்டட் அண்ட் அண்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட் set up the representation for all the communities. ஆனால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து சட்ட சபை. அந்த கான்ஸ்டியூஷன்னா என்னது, அரசியல் அமைப்புக்குள்ள ஒரு அசம்பிளி சபை என்ன செய்கிறாங்க, எலெக்டட் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. செட் அப் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல் த கம்யூனிட்டிஸ். ஓகேயா. எல்லாரும் சேர்ந்த ஒரு இதாக தான் இருக்கணும், செப்பரேட் எலெக்டேட் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் த கம்யூனிட்டிஸ். த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் அக்செப்டட் த பிளான். பட் என்ன செய்துச்சு, காங்கிரஸும் என்ன செய்துச்சு, முஸ்லீம் லீக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு. ஹவர் போத் இன்டர்பிரேட்டட் இன் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் சில கொள்கைகளை அவங்களே ஒரு மாறுதல்கள் ஒரு இது வருது. ஓகே. அடுத்து டைரக்ட் ஆக்ஷன் டே கால் பை முஸ்லீம் லீக். Difference arose between Congress and the Muslim League when the former nominated the Muslim member. என்ன செய்கிறாங்க, இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கூட காங்கிரஸ் முஸ்லீம் லீக் வித் த ஃபார்மர் நாமினேட்டட் ஒரு முஸ்லீம் மெம்பரை நாமினேட் பண்ணுறாங்க. த லீக் ஒர்க்ட் இட் வாஸ் டு பி அ sole representative of the Muslims and withdraw its approval. என்ன செய்கிறாங்க, த லீக் இட் இஸ் அ சோல் ரெப்ரசன்டேட்டிவ், முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரை எலெக்ட் பண்ணுறாங்க ஃபார் த முஸ்லீம்ஸுக்கு, அண்ட் வித்ரா இட்ஸ் அப்ரூவல். ஆனால் அந்த அப்ரூவலை வித்ரா பண்ணுறாங்க. ஜின்னா டிக்ளேர்டு August 6, 1946 ஆஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் டே. என்ன செய்கிறாரு, ஜின்னா வந்து என்ன செய்கிறாரு, டிக்ளேர் பண்ணுறாரு. டைரக்ட் ஆக்ஷன் டே, எல்லாமே நாங்கள் நேரடியாகவே டைரக்டாக தான் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு டேயை கொண்டு வராரு. ஹாஸ்டல் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் டுக் பிளேஸ் which soon turned into Hindu and Muslim conflict. It is spread to other district of Bengal. நல்லா கேட்டுங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்டல் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கங்கே சண்டை தடியடி எல்லாமே நடக்குது. டுக் பிளேஸ் இந்த soon turned the Hindu Muslim conflict. அவங்களுக்குள்ளே என்ன செய்யுது, சண்டை வருது. எனக்கு தான் அதிகமாக ரிசர்வேஷன் பண்ணணும், உனக்கு தான் அதிகமாக ரிசர்வேஷன் அப்படின்னு சண்டை வருது. இட் இஸ் ஸ்ப்ரெட் டு அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பெங்கால். இது எங்கே, மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பெங்காலுக்கும் பரவுது. த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நொகாலி வாஸ் அஃபெக்டட். ஆனால் அந்த நொகாலிங்கிறவுடைய டிஸ்ட்ரிக்ட் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு. ஏன்னா நல்லா சண்டைலாம் வந்ததுனால நிறைய பீப்புள் நினச்சிடாங்க இன்ஜூர் ஆகுறாங்க. Mountbatten Plan, the interim government headed by Jawaharlal Nehru, was formed in September 1946. இடைப்பட்ட ஆட்சியில் ஒரு இன்ட்ரிங் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் ஹெட்டாக இருக்கா, ஜவஹர்லால் நேரு ஹெட்டாக இருக்கிறாரு 1946. ஆஃப்டர் சம் ஹெசிடேஷன்ஸ் ஆஃப் முஸ்லீம் லீக் ஜாயின்ட் இன் இட் இன் 1946. பல ஹெசிடேஷன் முடிஞ்ச பிறகு, நிறைய மாறுதல்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு முஸ்லீம் லீக் ஜாயின் பண்ணுறாங்க 1946. இட் ரெப்ரசன்டேஷன் யோகத் அலி கான் வாஸ் மேட் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதில் யார்,
லியாகத் அலி கான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு. இன் February 1947, Clement Attlee declared that power would be transferred by June 1948. கிளமன் அட்லி என்ன சொல்கிறாரு, நாங்கள் பவரை நீங்கள் ஆட்சி செய்யறதுக்குள்ளே பவரை நாங்கள் தந்துடுவோம். அது எப்போ ஜூன் 1948 சொல்கிறாரு. ஸோ மவுண்ட்பேட்டன் வாஸ் சென்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வித் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். அந்த சமயத்தில் மவுண்ட்பேட்டனை வைஸ்ராய் ஆட்டு நம்ம இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அவர் ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அவனுடைய பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறது தான் மெயின் மோட்டோ. ஆன் ஜூன் 1947 the Mountbatten plan was announced. இந்த டைமில் மவுண்ட்பேட்டன் அனௌன்ஸ் பண்ணனால the plan is known as Mountbatten plan. It proposed என்ன அந்த பிளானில் என்னெல்லாம் இருக்குன்னா, பவர் would be transferred on the basis of the dominion status to India and Pakistan. பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பேசிஸ் ஆஃப் த டொமினியன் ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, கவர்மெண்ட் அரசாங்க அந்தஸ்து அப்படிங்கிறத இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தரோம் அப்படிங்கிறாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வுட் ஹாவ் டு ஜாயின் எய்தர் இந்தியா ஆர் பாகிஸ்தான். அந்த சிற்றரசு நாடுகள், சின்ன சின்ன அரசு நாடுகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்தியா கூட ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா யாரோட இல்லை பாகிஸ்தானுக்குள்ள ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பவுண்டரி கமிஷன் வாஸ் டு பி செட் அப் அண்டர் த ராட்க்ளிஃப் ப்ரௌன் அண்ட் த அவார்டு. ஓகேயா, பவுண்ட்ரியை நினச்சிதாச்சு, பவுண்ட்ரி எடுக்கணும் இல்லையா, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு தனித்தனி பவுண்ட்ரி போடணும்ல, அதுக்காக ஒரு கமிஷன் செட் பண்ணுறாங்க. யாருன்னா ராட்க்ளிஃப் ப்ரௌனுங்கிறவர். அண்டு இந்த அவார்ட் வுட் பி அனௌன்ஸ்ட் ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். ஓகேயா, அவருடைய தலைமையில் ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பவுண்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணுறாரு. பஞ்சாப் அண்ட் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் would vote on whether they should be partitioned. பஞ்சாப்பும் பெங்காலும் பார்ட்டிஷன் பண்ணணுமா பண்ணாண்டமானி ஓட்டு வச்சு நினச்சிறாங்க, டிசைட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேயா, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் த பார்ட்டிஷன்ஸ். மவுண்ட்பேட்டன் பிளான் வாஸ் கிவன் அஃபெக்ட் பை த enactment of the Indian Independence Act on 18th July 1947 by the British Parliament. என்ன செய்கிறாங்க, மவுண்ட்பேட்டன் வந்து ஒரு பிளானை கொண்டு வராரு. அந்த பிளான் பேர் என்னது, மவுண்ட்பேட்டன் பிளான். எஃபெக்ட் ஆன் த எனாக்ட்மெண்ட் கொண்டு வராங்க ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் பேர் என்னது, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டாக கொண்டு வந்து எந்த இயர் 1947 பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். யார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. த ஆக்ட் அபாலிஷ்டு த சாவர்னிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஓவர் இந்தியா. அந்த ஆக்ட் என்ன செய்யுது, அபாலிஷ் பண்ணுது. இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியாது, பார்லிமெண்ட் இங்கே வந்து என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய ஆட்சியை அங்கீகரிக்க முடியாது. இந்தியா பார்ட்டிஷன்ட் இன்டு 2 டொமினியன். இந்தியா ரெண்டாக பிரிச்சாச்சு, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். முன்னாடி மொத்தமாகவே இந்தியா தான். அப்புறம் வந்து இந்த பிளான்லாம் வந்த பிறகு என்னது, இந்தியா அண்ட் பாகிஸ்தானை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆன் ஆகஸ்ட் 1947 இந்தியா ஓன் இண்டிபெண்ட். 1947 இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஓகேம்மா, லெசன் ஆல் த லெசன் இஸ் ஓவர்மா. இந்த லெசன் முடியுது. அடுத்து தென் நெக்ஸ்ட் லெசன் இஸ் freedom struggle in Tamil Nadu இருக்கு. So next day I will take that lesson. Now I will take next geography, one more lesson. Okay amma, listen. Okay, see geography, human geography of Tamil Nadu. Okay, human geography of Tamil Nadu. Okay, see human geography, that is human is very very important. மனித முக்கியமாக தேவை. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, நம்முடைய ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹியூமன் ஜியாகிரஃபி ரெஃபர்ஸ் டு ஸ்டடி ஆஃப் வே ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் அண்ட் தேர் ஆப்ரேஷன் இன் ரிலேஷன் டு தேர் ஃபிசிக்கல் என்வாயர்மெண்ட். ஓகே, வாட் இஸ் மீன் பை என்வாயர்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலை. ஓகே, ஃபிசிக்கல் அதாவது இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, மொத்தமாக சொல்லப்போனால் அது வந்து ஸ்டடி ஆஃப் வே ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ். ஜியாகிரஃபினால அது என்னென்னா ஸ்டடி ஆஃப் வே ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி, எப்படி முன்னேறணும், ஹியூமன் சொசைட்டி மனித சமுதாயம் எப்படி முன்னேறணும், அது எதோட ஒன்று இருக்குது, நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையோட சேர்ந்து தான் இருக்குது இல்லையா. எப்போவுமே வி ஹவ் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்வாயர்மெண்ட், நாட் ஓன்லி என்வாயர்மெண்ட், அதர்ஸ். டோட்டலாக சொன்ன போனால் எனது வி ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர்ஸ் தான் சொல்லணும் இல்லையா. ஸோ மற்ற இதோட சேர்ந்து இருக்குது. ஓகேயா, okay, the chapter focus on the distribution
and utilization of different resources of Tamil Nadu. இந்த சாப்டரில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் தான். எசிடிட்டி கேரக்டர் அதோடைய குணநலங்கள், யூட்டிலைசேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் ஒவ்வொரு வளங்களும் என்னென்ன நமக்கு அதாவது பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேயா, we have studied earlier in the earth endowed with the variety of natural resources such as land forms. நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது இல்லையா, வளங்கள் இருக்குது. லேண்ட் ஃபார்ம்ஸ் அதாவது நில வளங்கள், ரிவர்ஸ் இருக்குது, சாயில் இருக்குது, நேச்சுரல் வெஜிடேஷன் இருக்குது, வாட்டர், வைல்ட் லைஃப் எல்லாமே இருக்குது இல்லையா. தீஸ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஓன்லி வென் தே ஆர் யூட்டிலைஸ்ட். இந்த ரிசோர்ஸஸ் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ மண் இருக்குன்னு வச்சுடுவோமே, மண் சும்மா போட்டுட்டு இருந்தால் அது மண்ணாக தான் கிடக்கும் இல்லையா. இது அந்த மண்ணை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி ஏதோ நெல்லோ அல்ல கரும்போ ஏதோ நம்ம கல்டிவேட் பண்ணினோன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், கெட் ஈல்டு. சரி, நம்மளுக்கு நிறைய கல்டிவேட் பண்ண உள்ள பொருட்கள் கிடைக்குது இல்லையா. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் தீஸ் ரிசோர்ஸஸ் யூஸிங் தேர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில். அவங்களுடைய நல்ல ஒரு அறிவுபூர்வமாக அவங்களுடைய திறமையினால் என்ன செய்யலாம், அந்த ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணணும், நம்ம பயன்படுத்துகிறணும். தஸ் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் most significant resources on the earth surface. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் பீயிங் மனிதன் வந்து ரொம்ப முக்கியமான அவன் தான் நினச்சிவான். மற்ற இதுகளாக நினச்சிவான், மற்றது எல்லாமே மனிதன் உயிர் உள்ளது. அதே டைமில் விலங்குகள் எல்லாமே, ஈவன் பிளான்ட்ஸு எல்லாமே உயிர் உள்ளது தான். இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்ல நிலையில் கொண்டு வரணும் அப்படின்னா அது ஹியூமன் பீயிங்கால் தான் முடியும். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரீ இருக்குமா, அதுக்கு உயிர் இருக்குது. இருந்தாலும் அந்த ட்ரீயை நம்ம இப்போ ட்ரீ இருக்குது, அது அப்படியே இருக்குன்னா அப்படியே வளர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதே இது அதை கட் பண்ணி அதை டேபிளாவோ இல்லை சேராவோ இல்லை ஏதோ ஒரு பொருளாவோ செய்யும்போது தான் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து ஒரு இப்போ பெஞ்சி கட்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படி எதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோம், ஏன் உட்டாக இருக்கும்போது நம்ம அதை சொல்லலை, முடிச்சப்பறம் தான் சொல்கிறோம். அது யாரை, வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேயா, ஹியூமன் பீயிங்ஸ் மூலம் அதை என்ன செய்கிறான், ஃபினிஷ் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு பொருளாட்டு மாற்றுறாங்க. ஓகேயா, அதுக்கு பிறகு நம்ம வந்து சேர பாதியே உட்டு அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை, ஏன் அது ஃபினிஷ் பண்ணி ஒரு பொருளாட்டு ஆயிட்டு. ஓகேயா, okay, see, thus the human beings are most significant resource on the earth surface. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து முக்கியமான எர்த்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வளமான ஒரு பர்சன்னா யார் தான், ஹியூமன் பீயிங்கிறாங்க. they turn all the natural resources into the useful product and their skill and ability. எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து இயற்கை வளங்கள் எல்லாமே நல்லது தான். அது நல்ல விதமாக கொண்டு வரது யாராலும் ஒன்று மட்டும் முடியும், மனிதனால் மட்டும்தான் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர். The word agriculture is derived from the Latin word ager and cultura. ஓகே, இது வந்து லாட்டின் வேர்டுமா, which means field and growing. இது என்ன சொல்கிறாங்க, field and growing, அதாவது என்னது, வயல் இருக்கும், அது மேம்படுத்தணும், வளப்படுத்தணும், அது யாரால தான் முடியும், only human beings. Agriculture is a practice of farming that including cultivation of crops, rearing of animals, birds, forestry, fishing and other related activities. ஓகே, அக்ரிகல்ச்சர் அதாவது என்னது, விவசாயம் செய்கிறது எதில் தான், கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். நம்ம என்ன செய்யணும், கிராப்ஸ் அதாவது பயிரிடுறோம், ரேரிங்கும் அதில் அங்கே என்ன செய்யணும் நம்ம, அப்போ வந்து அனிமல்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம், பேர்ட்ஸ் யூஸ் வருது, ஃபாரஸ்ட் வருது, ஃபிஷரிஸ் மீன்லாம் எல்லாம் வளருது தண்ணியில். ஸோ இந்த ரிலேட்டட் எல்லா ஆக்டிவிட்டீஸும் சேர்ந்தே வந்துடுது. ஓகேயா, ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் மேஜர் ஆக்குபேஷன் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில், நாட் ஓன்லி தமிழ்நாடு, இட்ஸ் இன் எவ்ரி கண்ட்ரி அக்ரிகல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். பிகாஸ் ஒய், வி நீட் ஃபுட், isn't it? வித்தவுட் ஃபுட் வி கான்ட் லிவ், isn't it? ஸோ தட் வி நீடு ஃபுட். அப்போ ஃபுட்டு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணிடுவோம் இல்லையா. அக்ரிகல்ச்சர் ஹாஸ் பீன் மெயின் ஸ்டே of the state's economy since independence, with more than 65% of the population depends upon the sector for their living. இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய 65% எதை தான் டிபெண்ட் ஆகிருக்கிறோம், அக்ரிகல்ச்சர், அதாவது அப்பான் த செக்டார் ஃபார் தேர் லிவிங். ஓகே, அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் இருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த ரூரல் பீப்புள் ஆன் த லார்ஜ் ஸ்கேல். அதாவது ரூரல் ஏரியானா எந்த ஏரியா, கிராமப்புற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு வேலை செய்கிறாங்க, அதாவது ஃபார்மில் பயிர் செய்கிறது எல்லாம் பண்ணுறது அவங்க வந்து
விவசாயம் பண்ணுறது எல்லாமே, அது வேலை செய்கிறது எல்லாமே மோஸ்ட்லி எந்த ஏரியாவில், ரூரல் ஏரியாவில், அதாவது இந்த வில்லேஜ் ஏரியாவில் அதுதான் டிபெண்ட் ஆகி இருக்கிறாங்க. தேர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இதில் வந்து என்ன செய்யுது, அக்ரிகல்ச்சருக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் உண்டு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் நிறைய பண்ண தான் நம்ம எக்கனாமிக் லெவலில், அதாவது பொருளாதார லெவலில் ரொம்ப க்ரோத் வளமான நல்ல ப்ராக்ரெசிவாக வர முடியும். பேடி, மில்லட்ஸ் அண்ட் பல்ஸ் ஆர் த பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேடி, மில்லட்ஸ் இதெல்லாமே முக்கியமான ஃபுட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. சுகர்கெயின், காட்டன், சன்ஃப்ளவர், கோகோனட், கேஷ்யூநட், தென் சில்லிஸ், ஜிஞ்சலி, கிரவுண்ட்நட், டீ, காஃபி, கார்டமம் அண்ட் ரப்பர் இதெல்லாம் முக்கியமான கமர்ஷியல் கிராப்ஸ். ஓகேயா, ஃபுட்டு கிராப்ஸ் வேறு, கமர்ஷியல் கிராப்ஸ் வேறு. ஃபுட்டுன்னா என்னது, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடியது ஃபுட்டு. அது என்னது, மேஜர் ஃபுட்டு கிராப்ஸ்னால் இதெல்லாம் தான், வீட்டு அண்டு ரைஸ் ரெண்டு தான் மேஜர் ஃபுட்டு கிராப்ஸ். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம இப்போ ஆரஞ்சு, ஆப்பிள் அதுவும் ஃபுட்டு கிராப்ஸ் தான். ஆனால் அதை என்ன செய்யலாம், ஓரளவு தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் ரைஸ் அப்படி இல்லை, 3 times நம்ம கம்பல்சரியாக சாப்பிட்றோம் இல்லையா. ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினன்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். லேண்ட் ஃபார்ம், கிளைமேட், சாயில், இரிகேஷன் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் த க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது முக்கியமான ஒன்று. எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டும் சரி, அதர் ஸ்டேட்லேயும் சரி, எதெல்லாம் முக்கியமாக தேவை அக்ரிகல்ச்சருக்கு நல்லா ஃபார்ம் பண்ணி வரணும்னா, தட் இஸ் லேண்ட் ஃபார்ம், நிலம் நல்லா, தோட்டம் நல்லா இருக்கணும், கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருக்கணும், சாயில் மண் நல்லா இருக்கணும், இரிகேஷன் தண்ணி ஃபெசிலிட்டி நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ். தமிழ்நாடு இஸ் எ லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கம்ப்ரைசிங் ஹில், பிளாட்டோ அண்டு பிளைன்ஸ். தமிழ்நாட்டில் பார்க்க போனால் லேண்டு வந்து ஒரே மாதிரியாக இல்லை, பிளைன்ஸ் ஆட்டு இல்லை, எல்லாமே கலந்துதான் இருக்குது. ஹில்ஸாக இருக்குது, அதே மாதிரி இந்த பிளாட்டிவாக இருக்குது, அண்டு பிளைன்ஸ், பிளாட்லாண்டும் இருக்குது, அப்லாண்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அமங் தம் த பிளைன்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் பிளைன்ஸ் ஆர் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஆனால் எல்லாம் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்று எது, பிளைன்ஸ் ஏரியா மட்டும்தான் நல்லா கல்டிவேட் பண்ண முடியும். இந்த பிளைன்ஸ் வித் அலுவியல் சாயில் என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. அதில் பிளைன் சாயில் இருந்தாலும் அதில் என்ன சாயில் இருக்கணும், அலுவியல் சாயில், வண்டல் மண் கண்டிப்பாக இருக்கணும். வண்டல் மண் இருக்க அந்த ஏரியா நல்ல வளமான இடமாக மாறுது. எக்ஸாம்பிள் பிளைன்ஸ் ஆஃப் காவேரி. ஓகே, எந்த இடத்துல, பிளைன்ஸ் ஆஃப் காவேரி ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் இஸ் த பிளாட்டோ இஸ் மாடரேட் அண்ட் இஸ் எ புவர் ஆன் ஹில். ஓகே, ஆனால் இதே இது பிளாட்டோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு மாடரேட்டாக, அதாவது மிதமாக நம்ம கல்டிவேட் பண்ணலாம். ஆனால் ஹில்ஸ் ஏரியாவில் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக எதுவுமே கல்டிவேட் பண்ண முடியாது. ஓகேம்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன். நெக்ஸ்ட் என்னது, கிளைமேட்டிக் கண்டிஷன். ஓகேயா, தமிழ்நாடு இஸ் சிச்சுவேட்டட் in the tropical zone which is nearer to the equator. தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, டார்பிக்கல் ஜோனில் இருக்குது, அதாவது நல்ல வெயில் ஏரியாவாக இருக்குது, நியர் த ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்குது. ஓகேயா, த ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் எ டார்பிக்கல் கிளைமேட் எதில் இருக்குது, நம்ம இப்போ வந்து மழை சீசனில் ஓரளவு மழை பெய்யும், மற்ற டைமில் என்ன செய்யும், மோஸ்ட்லி வெயிலாக தான் இருக்கும் இல்லையா. ஹென்ஸ் த டெம்பரேச்சர் இன் தமிழ்நாடு இஸ் ரிலேட்டிவ்லி ஹை ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இயர். அதனால் என்ன செய்யும், நம்ம டெம்பரேச்சர் எப்போவுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓரளவு டெம்பரேச்சர் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் டியூரிங் த டைம் ஆஃப் வின்டர் சீசன் நாட் லைக் தட், isn't it? ஓகே, ஸோ ஓன்லி த டார்பிக்கல் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். அதனால் நம்ம ஏரியாவில் டார்பிக்கல் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. டார்பிக்கல்னால் ரொம்ப குளுமையான திங்ஸாக இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் எங்கே தான் மோஸ்ட்லி கல்டிவேட் பண்ணுவாங்க, ஷிம்லா, அதேமாதிரி கொடைக்கானல், அதேமாதிரி என்னது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைடு கல்டிவேட் பண்ணுவாங்க. அது வந்து நல்ல குளிர்ந்த இடங்களில் மட்டும்தான் அதை கல்டிவேட் பண்ண முடியும் செய்யும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் இட்ஸ் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து நல்ல மழையை கொடுக்குறது. ஓகேயா, தேர்ஃபோர் த மேஜர் கிராப் சீசன் பிகின் வித் த சீசன். ஓகே, ஆனால் இதில் வந்து த மேஜர் கிராப்பிங் சீசன்னா பருவம் செய்யக்கூடிய சீசன். அந்த சீசன் த ரெயின்ஃபால் இன் த சீசன் அண்ட் தட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி அஃபெக்ட் த அக்ரிகல்ச்சர் டு த லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஆனால் ரெயின்ஃபால் வந்து அந்த 3 monthsக்குள்ளே ரெயின்ஃபால் கிடைக்கணும். அப்படி கிடச்சுன்னா நல்லா கல்டிவேட் பண்ணி நல்லா வர முடியும். இல்லை அந்த சீசனில் வராமல் அந்த மந்த் கழிஞ்சு இன்னும் அடுத்த 2 months கழித்து மழை பெய்யும் போது எல்லாம் என்ன செய்யுது, இரிகேஷனையும் கல்டிவேஷன் பண்ணுறதே அழிச்சிடுது. ஓகேயா, ஓகே, நெக்ஸ்ட் சாயில், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். லிசன் சீமா, சாயில் ஈச் அண்ட் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அதர். ஓகேயா, நம்ம பீப்புள் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர், சாயில், எவ்ரிதிங். சரி, நம்ம நினைக்கிறோம் இல்லை நான் எதையுமே நான் டிபெண்ட் ஆகலை, கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே
ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர்ஸ், isn't it? இல்லை நான் யார் அப்பா அம்மா யாரையும் நம்பி இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. we are depends upon the parents. After some days we are depends upon their life partner, isn't it? Like that we are depends like that each and everything. Now if you want to cultivate, soil also need, landforms also need, irrigation also needs. Okay, each and everything depends. தேவை கண்டிப்பாக தேவை. soil is one of the most essential elements for agriculture. ஓகே, நல்லடி ஐ டோல்டு சாயில் இருந்தாலும் அதில் அலுவியல் சாயில் இருந்ததுன்னா இன்னும் நல்லா ஃபர்டைல் சாயிலாக இருக்கும். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் எசென்சியல் மினரல்ஸ். அதில் என்ன இருக்குது? நிறைய மினரல்ஸ் இருக்குது. நியூட்ரியன்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் வெஜிடேஷன். ஓகே, இப்போ அலுவியல் சாயில் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல பேடி கல்டிவேட் பண்ணலாம், வீட் கல்டிவேட் பண்ணலாம், ஈவன் சுகர் கேன் கல்டிவேட் பண்ணலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் நல்ல ஒரு திங்ஸு உள்ள கிடைக்கக்கூடிய கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணலாம். த ரீஜன்ஸ் ஆஃப் ரிவர் வேலி and the coastal plains are the most agriculture productive regions of the state. They are covered with fertile alluvial soil. Already told. See, valley side, அதாவது ரிவர் வேலி சைடு பள்ளத்தாக்கு ஏரியாக்கள்லையும் சரி, கோஸ்டல் பிளைன்ஸ் கோஸ்டல் கடற்கரை பகுதிகள்லையும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ஏரியா ப்ரொடெக்டிவ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்டேட்டில் கவர்டு. மவுத் ஆஃப் த ரிவர் சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? நல்ல ஒரு ஃபர்டைலாக இருக்கும், அலுவியல் சாயில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இரிகேஷன், மான்சூன் இரிகேஷன் இன் த ஸ்டேட் இஸ் ஹைலி இர்ரெகுலர். ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மான்சூன் வந்து கரெக்டான எல்லா டைமும் ஒன்று மாதிரி சொல்ல முடியாது. சில டைமில் we get more rainfall, sometimes you didn't get proper rainfall, sometimes no rainfall, fully drought இல்லையா, வறட்சியாக மாறுது. Further it is a seasonal, hence irrigation become necessary for successful cultivation of crops in the state. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா கல்டிவேட் பண்ணி நல்லா கிடைக்கணும்னா அங்கே என்ன தேவை? சக்ஸஸ்ஃபுல் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் நல்ல முறையில் அதை கல்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா, இந்த ட்ரை ரீஜியன் ரெயின்ஃபோர்ட் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். பண்ணும்போது ட்ரையாக இருக்கும்போது, அதாவது மழை இல்லாத காலத்தில் அதுக்கு தகுந்தவாறு உள்ள கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேயா, ஃபார்மிங் டைப் அண்ட் ஏரியா ப்ராக்டிஸ். என்னது? சப்ஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வித் ஃபியூ எக்ஸ்பெக்டேஷன். ஓகேயா, சில இடங்களில் எல்லாமே கல்டிவேட் பண்ணலாம், சில இடங்களில் ஃபியூ கிராப்ஸ் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண முடியும். பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் வந்து பிளான்டேஷன் ஆர் ஏரியா ப்ராக்டிஸ் ஹில் ஸ்லோப்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேயா, அந்த ஹில் ஸ்லோப்ஸ் எல்லாம் டீ காஃபி அந்த மாதிரி மட்டும்தான் அந்த ஹில் ஸ்லோப்ஸில் கல்டிவேட் பண்ண முடியும். மிக்ஸ்டு ஃபார்மிங் டைப் வந்து எப்போவும் மிக்ஸ்டு ஃபார்மிங் எல்லாமே சேர்ந்து கல்டிவேட் பண்ணலாம். இது வந்து பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி அண்டு தாமிரபரணி, இந்த 2 ரிவருமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவராக இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சீசன் இன் தமிழ்நாடு. ஃபார்மர்ஸ் செலக்ட் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஃபார் த டிஃப்ரெண்ட் சீசன் ஆஃப் கல்டிவேஷன். ஆனால் ஃபார்மர்ஸுக்கு தெரியும் எந்தெந்த சீசனில் என்னென்ன கல்டிவேட் பண்ணணும்னு. அதை கரெக்டாக சூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணால் அவங்க they can get more yield. ஓகேயா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ச்சர். என்னது? இது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் கிடைக்கும். ஓகேயா, அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ச்சர், ஈரப்பதமாக இருக்கணும். ஓகே, இந்த சாயில் ஈரப்பதம் அக்கார்டிங் டு த ஸ்டேட் ஆஸ் தட் ஃபாலோயிங் கிராப் சீசன். இதெல்லாம் சம்மர் சீசன். நேம் ஆஃப் த சீசன் வந்து சொர்ணாவரி சித்திரை பட்டம்ங்கிறாங்க. அது எந்த மந்த்னா ஏப்ரல் டு மே வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட் டு செப்டம்பர் ஹார்வெஸ்டிங். அதே மாதிரி மேஜர் கிராப்ஸு மில்லட்ஸ் அண்ட் காட்டன். ஓகேயா, அடுத்து வந்து சம்பா ஆடிப்பட்டம். அது வந்து எந்த மந்த்து விதைக்கிறாங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட்டில் விதைக்கிறாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஜனவரி டு பிப்ரவரியில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கிராப்ஸ்னால் பேடி அண்ட் சுகர் கேன். ஓகே, அடுத்து அது வந்து எப்போன்னா சோயிங் எப்போன்னா நவம்பர் டு டிசம்பர். அதே டைமில் பிப்ரவரி டு மார்ச்சில் நினச்சிறாங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே டைமில் மேஜர் கிராப்ஸ் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, குக்கும்பர் இதெல்லாம் அந்த டைமில் நினச்சிறாங்க இம்பார்ட்டன்ட் கிராப்ஸாக இந்த ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேயா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, மேஜர் கிராப்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எனது பேடி. நம்மளுக்கு தமிழ்நாடுலே பேடி தான். எப்போமா நெல், சாப்பாடு, அரிசி, சோறு இதைத்தான் நல்லா திங்குறோம் இல்லையா? அது என்ன செய்கிறோம்? இல்லை மிஸ், நாங்கள் வந்து இட்லி தோசை சாப்பிட்றோம். எல்லாமே கம்மிங் ஃப்ரம் வேர்? பேடி தான், நெல் தான். எஸ்என்டிட்டு இட்லி ஆர் தோசை எவ்ரிதிங் கம்மிங் ஃப்ரம் வேர்? ரைஸ், எஸ்என்டிட்டு. ஓகே, பேடி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேபிள் ஃபுட்னால் நமக்கு முக்கியமான தேவையான ஃபுட்டு எதுன்னா பேடி தான். பொன்னி அண்டு இச்சிரி சம்பா ஆர் த மேஜர் வெரைட்டி ஆஃப் பேடி க்ரோன் இன் தமிழ்நாடு.
இது 2 வெரைட்டி தான் கல்டிவேட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. இன்னும் நிறைய மற்றதும் கல்டிவேட் பண்ணுறாங்க. தே ஆர் கிவன் லைக் தட். ஓகேம்மா. தோ இட் இஸ் கல்டிவேட்டட் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இட்ஸ் கல்டிவேஷன் இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இன் தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளார், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேயாம்மா. இந்த ஏரியாவில் அதிகமாக என்ன செய்கிறாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேயா. ஏன்னா அந்த ஏரியாவில் நல்ல தண்ணி ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த ஏரியாவில் அந்த இதை ரொம்ப கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேயா. அடுத்து திருநெல்வேலி ஏரியாஸ். ஓகேயா. த டேங்க்ஸ் it ranks third in the production of rice among the state of India. தமிழ்நாடு வந்து தேர்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகே. பாடி கல்டிவேட் பண்ணல. மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது. த டெல்டா ரீஜன் ஆஃப் ரிவர் காவேரி, அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இஸ் த மேஜர் ரைஸ் ப்ரொடியூசிங் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஏரியாவில் தான் அதிக அளவு ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ரீஜன் இஸ் ரைட்லி கால்டு கிரானரி ஆஃப் தமிழ்நாடு. அதனால் தஞ்சாவூர் என்ன சொல்கிறாங்க, கிரானரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் ஃப்ரம் the stable food of near 1/3 of the human population of தமிழ்நாடு. பட் மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிள் ஃபுட்டு, ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் ஃபுட்டு. ஆனால் வந்து இது வந்து தேர்டு ஸ்டேபிள் ஃபுட்டு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சார்க்கும், ஜாவா, சோளம், ராகி, கேழ்வரகு, பஜ்ரா, கம்பு ஆர் த மேஜர் மில்லட்ஸ். ஓகே. நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ராகி, கேழ்வரகுலாம் சாப்பிட்ற, சோளமெல்லாம் சாப்பிட்ருக்கோம்ல, இதெல்லாம் என்னது மில்லட்ஸ். These are grown not only in the drier area but also in the coastal plain. இது வந்து ட்ரையர் ஏரியாலையும் கல்டிவேட் பண்ணுறாங்க, அதே டைமில் கோஸ்டல் பிளைன் ஏரியாலையும் கல்டிவேட் பண்ண, அதாவது கடற்கரை பகுதிகளையும் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேயா. சர்க்கும் இஸ் grown in that கோயம்புத்தூர் பிளாட்டோ அண்ட் கம்பம் வேலி. அடுத்து பார்த்தீங்கன்னா சோளம் இதெல்லாம் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர் பிளாட்டோ சைடும் கல்டிவேட் பண்ணுறாங்க, அதே டைமில் கம்பம் வேலி பகுதிகளையும் வேலி மீன்ஸ் இன் பிட்வீன் த 2 mountains. ஓகேயா. ராகி இஸ் grown in கோயம்புத்தூர், தர்மபுரி, வெள்ளூர் அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ராகி எங்கெல்லாம், கோயம்புத்தூரில், தர்மபுரியில், வெள்ளூரில் அண்டு என்னது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கல்டிவேட் பண்ணுறாங்க. பஜ்ரா இஸ் மோஸ்ட்லி கல்டிவேட்டட் இன் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேயாம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சஸ். ஓகேயா. பல்சஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். இதில் வந்து அதிக அளவு என்ன இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஓகே. பெங்கால் கிராம், பிளாக் கிராம், க்ரீன் கிராம், கவுப்போ அண்ட் ஹார்ஸ் கிராம் ஆர் த இம்பார்ட்டன்ட் பல்ஸ் க்ரோன் இன் தமிழ்நாடு. ஓகே. இதெல்லாம் முக்கியமாட்டு நிறைய இடத்துல பிளாக் கிராம் என்னது உளுந்து, பயறு அதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் மோஸ்ட்லி இந்த ட்ரையர் ரீஜன். இங்கே எப்படி இருக்கணும், எப்போவும் ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, ஓரளவு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா நிச்சயம் மகசூல் கிடைக்கும். மிட் கூல் கிளைமேட் அண்ட் லோ டு மாடரேட் ரெயின்ஃபால். எப்படி இருக்கணுமா, மிட் கூலாக தான் இருக்கணும், ஓரளவு கூலாக இருக்கணும். மாடரேட் கிளைமேட் தான் அந்த ரெயின்ஃபால் தான் இருக்கணும். ஓகேயா. ப்ளஸ் எக்ஸலண்ட் ஃபுட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னா சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த டிஸ்ட்ரிக்ட் இன் த ஸ்டேட்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்டும் கல்டிவேட் பண்ணுறாங்க எக்ஸப்ட் சென்னையிலையும், நீலகிரிலையும், கன்னியாகுமரிலையும் இது கல்டிவேட் பண்ணுறது இல்லை. ஓகேயா. கோயம்புத்தூர் லீட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பெங்கால் கிராம். கோயம்புத்தூரில் அதிக அளவு பெங்கால் கிராம் கல்டிவேட் பண்ணாங்க. வெள்ளூர் அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூஸ் ரெட் கிராம். ஓகேயா. மற்ற இடங்களில் ரெட் கிராம் கல்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆர் த பிரின்சிபல் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரீன் கிராம். அங்கெல்லாம் க்ரீன் அண்ட் பிளாக் கிராம் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே. ஹார்ஸ் கிராம் இஸ் ஒய்ட்லி கல்டிவேட்டட் இந்த தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி. ஹார்ஸ் கிராம் வந்து குதிரைகளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த கிராம் எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி ஏரியாவில் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட்நட்டு, ஜிஞ்சர், காஸ்டர்ட், கோகனட்டு, சன்ஃப்ளவர், மஸ்டர்ட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆயில் சீட்ஸ். ஓகே. இதெல்லாம் ஆயில் சீட்ஸுமா. இப்போ கோகனட்லேருந்து என்ன கிடைக்குது, தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது இல்லையா, இதெல்லாம் ஆயில் சீட்ஸு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் யூஸ் ஃபுட் preparation, it is used in the industries in liberal and manufacture varnish, soaps, candles, cosmetics and பார்போசைக்கிள்ஸ். ஓகே. இதெல்லாமே இங்கே என்ன எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வார்னிஷு, சோப்பு நம்மளுக்கே தெரியும், அதை யூஸ் பண்ணும்போது லைட்டாக
என்ன செய்யணும், ஆயில் இருக்க மாதிரி இருக்கும். காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே ஆயில் இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாமே இதுலேருந்து தான் நம்ம இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஓகே, எண்ணெய் வகைகள்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. கிரவுண்ட்நட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆயில் சீட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். பட் தமிழ்நாட்டில் கிரவுண்ட்நட் அதாவது நிலக்கடலையிலேருந்து கடலை எண்ணெய் எடுக்கிறாங்களே, இது வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. த கல்டிவேஷன் ஆஃப் கிரவுண்ட்நட் இஸ் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டட் இன் வெள்ளூர். எங்கே அதிகமாக கிடைக்குது? வெள்ளூரில், திருவண்ணாமலையில், விழுப்புரத்தில், சேலத்தில், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக கிடைக்குது. ஓகே, இட் இஸ் ஆல்சோ க்ரோன் இன் சம் எக்ஸ்டென்ட் ஆஃப் தர்மபுரி, கடலூர், பெரம்பூர் அண்ட் மதுரை, ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் அதிக அளவு ஓரளவு குறைவாகவே கிடைக்குது. கோகனட் இஸ் க்ரோன் இன் கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆனால் கோகனட் எங்கே அதிகமாக கிடைக்குது? கோயம்புத்தூர்லேயும் பொள்ளாச்சி தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூர்லேயும் கன்னியாகுமரிலையும் அதிக அளவு கிடைக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன். சுகர் கேன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேஷ் கிராப்ஸ் இந்த ஸ்டேட். சுகர் கேன் வந்து கேஷ் கிராப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஓரளவு நம்ம சாப்பிட முடியும், அதே ஸ்டேபிள் ஃபுட்டாக சாப்பிட முடியாது இல்லையா. அதனால தான் இது என்ன செய்கிறாங்க, கமர்ஷியல் கிராப்ஸ் கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இட் இஸ் அன் ஆனுவல் கிராப்ஸ், ஒரு வருஷத்துக்கு தான் கிடைக்குது. இட் ரிக்யூர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் வெரி ஹெவி ரெயின்ஃபால். எனதுக்கு நமக்கு வந்து இதுக்கு வந்து நல்ல டெம்பரேச்சரும் தேவை, ஹெவி ரெயின்ஃபாலும் தேவை, அதே டைமில் தண்ணியும் தேவை. இட் க்ரோஸ் வெல் இன் த டார்பிக்கல் ரீஜன்ஸ். மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர், காஞ்சிபுரம், வெள்ளூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருநெல்வேலி ஏரியாவில் அதிக அளவு என்ன கல்டிவேட் பண்ணுறாங்க, சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி. காட்டன் இஸ் ஏ ஃபைபர் அண்ட் கேஷ் கிராப். காட்டனு கேஷ் கிராப்ஸ் தான் சொல்லணும். இதுவும் நம்மளுக்கு தேவை, ஆனால் என்ன இல்லை, இது வந்து நம்ம கமர்ஷியலாக தான் தேவைப்படுது. ஓகேயா. இட் ரிக்வயர்ஸ் பிளாக் சாயில். இதுக்கு என்ன தேவை? பிளாக் சாயில் தேவை. லாங் ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன் அண்ட் வார்ம் அண்ட் ஹியூமிட் வெதர் ஃபார் இட்ஸ் கல்டிவேஷன். இது கல்டிவேட் பண்ணும்போது வார்மாக இருக்கணும், ஹியூமிட் கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கணும், ஓரளவு நார்மல் கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கணும். ஆனால் ஹியூமிட் வெதர் இன் த ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் ஹாட் ட்ரை வெதர் டியூரிங் த ஹார்வெஸ்டட் பீரியட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் இட்ஸ் கிராப்ஸ். ஓகேயா. ஆனால் இது கல்டிவேட் பண்ணும்போது வார்மாக இருக்கணும், அப்படியே அடுத்தடுத்து வர கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கணும். ஆனால் அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது அதை வந்து வெட்டி எடுக்கும்போது நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் அந்த பட்ஸ் வந்து போஸ்ட் ஆகி அந்த பஞ்சு நம்மளுக்கு வந்து ஈஸியாக நல்ல பஞ்சாக கிடைக்குது. ஓகே, இட் இஸ் ப்ரீடாமினென்ட்லி கல்டிவேட்டட் இன் கோயம்புத்தூர். எங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர், வைகை, வயப்பார் ரிவர் பேசின் பகுதியில் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேயா. இட் இஸ் ஆல்சோ கல்டிவேட்டட் இன் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இந்த ஏரியாக்கள்லையும் அதிகமாக என்ன செய்கிறாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேம்மா. லிசன்சி today class is over. Next day I will take plantation crops. Okay, Amma. Thank you. Have a nice day.